ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். சுதந்திரமான, நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை உறுதி செய்வதற்காக இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது என சங்கர் ஜிவால் தெரிவித்தார். குற்றம் சாட்டப்பட்ட சுர்ஜித் அதே நாளில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார். அவர் மீது இன்று குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என சங்கர் ஜிவால் தெரிவித்தார். வழக்கு விசாரணை வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க குற்றம் சாட்டப்பட்டவரின் பெற்றோர் காவல்துறையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என சங்கர் ஜிவால் தெரிவித்தார். தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கவினின் தந்தை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கவின் செல்வ கணேஷ் காதல் விவகாரத்தில் கடந்த 27ஆம் தேதி வெட்டி கொல்லப்பட்டார். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். சுதந்திரமான, நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை உறுதி செய்வதற்காக இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது என சங்கர் ஜிவால் தெரிவித்தார். குற்றம் சாட்டப்பட்ட சுர்ஜித் அதே நாளில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார். அவர் மீது இன்று குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என சங்கர் ஜிவால் தெரிவித்தார். வழக்கு விசாரணை வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க குற்றம் சாட்டப்பட்டவரின் பெற்றோர் காவல்துறையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என சங்கர் ஜிவால் தெரிவித்தார். தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கவினின் தந்தை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கவின் செல்வ கணேஷ் காதல் விவகாரத்தில் கடந்த 27ஆம் தேதி வெட்டி கொல்லப்பட்டார். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். சுதந்திரமான, நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை உறுதி செய்வதற்காக இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது என சங்கர் ஜிவால் தெரிவித்தார். குற்றம் சாட்டப்பட்ட சுர்ஜித் அதே நாளில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார். அவர் மீது இன்று குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என சங்கர் ஜிவால் தெரிவித்தார். வழக்கு விசாரணை வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க குற்றம் சாட்டப்பட்டவரின் பெற்றோர் காவல்துறையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என சங்கர் ஜிவால் தெரிவித்தார். தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கவினின் தந்தை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கவின் செல்வ கணேஷ் காதல் விவகாரத்தில் கடந்த 27ஆம் தேதி வெட்டி கொல்லப்பட்டார்.